இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாங். ஏன்னா யூசுவலா ஆல்பம் சாங் அப்டின்னாலே வந்து இட்ஸ் அ வைப் மெட்டீரியல். இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு அது வந்து எல்லாருக்குமே பூம் ஆகணும். அது அதுக்குள்ள அப்டிங்கிற ஒரு வைப்ல ஜாலியா பண்ணக்கூடிய பாடலா தான் இன்னைக்கு நெறைய பேர் பண்றாங்க. பட் எனக்கு இந்த சாங் என்ன பண்ணணும்னு நெனச்சேன்னா, லைக் அந்த வைபும் வேணும், டான்ஸும் வேணும். பட் அதுக்குள்ள என்னோட டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரி ஒரு கதை கரெக்ட்டா அமைஞ்சதுன்னா, தென் வி கேன் டூ இட் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ, டைரக்டர் சபரி கிட்ட வந்து எனக்கு அவரு ஆல்ரெடி அறிமுகம் அவரு எனக்கு. ஸோ, அவர்கிட்ட கேட்கும்போது அவரு என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. பட் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, அதுல எனக்கு எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. எனக்கு என்னன்னா, அந்த எமோஷனும் இருக்கணும், டான்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில லைக் ஒரு ஒரு சாங் வந்து லைக் முன்னாடி நெறைய ரேடியோஸ் இருக்கு. நெறைய ஸ்டேஷன் நெறைய ரேடியோ கேட்கிறோம். சிடிஸ் இந்த மாரிலாம் இருக்கும்போது, நெறைய பாடல்கள் நமக்கு வந்து அன்னைக்கு நம்ம முழு பாடல் கேட்கலாம். நமக்கு வந்து அன்னைக்கு வந்து அதோட ஃபீல் கம்ப்ளீட்டா கிடைக்குது. அந்த பாட்டும் தெரியுது நெறைய பேருக்கு. பட் இன்னைக்கு அப்படி என்னன்னா, இன்னைக்கு இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நெறையா ரீசென்ட் டைம் ட்ரெண்ட் ஆகுது. அந்த 30 செகண்ட்ல எத்தனையோ பாடல்கள் வந்து அந்த ரீல்ஸ் அந்த ஹுக் ரொம்ப புடிச்சு போய், அதுக்கப்புறம் முழு சாங் கேட்கிற டைம் நெறைய பேர் இப்போ அது பண்றாங்க. ஸோ அதனால எனக்கு அதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அதே மாரி எனக்கு வந்து இந்த மெலடி ஒரு கண்டிப்பா ஒண்ணு வேணும். அதுக்குள்ள ஒரு வைபும் வேணும். கரெக்ட்டா இதெல்லாம் அமைஞ்சது ஆக்சுவலா சொல்லப்போனா. பட் இது யார் பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ நாங்க ஒரு பிகம் அ நியூ கமர். நான் ஜிவி பிரகாஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிடுறேன். இந்த சாங் இந்த டீம அவங்க ஏத்து அவர் இந்த சாங்க வந்து பாடி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஹுக் லைன்லாம் பயங்கரமா பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் தேங்க் பண்ணணுங்கிறது நரேஷ் ஐயர் சார். சச் பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. ஸோ யாரு தான் அவருக்கு ஃபேன் இருக்காது. ஸோ அந்த மாரி அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ நாள் நான் வந்து என்னோட ஜாலியான டைம்லயும் கேட்டிருக்கேன். லைக் பைக் ரைட் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஆல் டைம் இப்ப நான் முன்பே வான்பே வாலாம் அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்லாம் நான் வந்து என்னோட காலர் டியூன். அந்த டைம்ல வந்து லைக் என்ன எவ்வளோ பாட்டு இன்னைக்கும் ஒரு பாட்டு எப்பவுமே கேட்டு தான் இருப்பேன். ஸோ அவரும் இந்த சாங்க்குள்ள இன்கார்பரேட் பண்ணும்போது எனக்கு வந்து அது எலிவேஷன் லெவலே மேல எங்கேயோ ஏறிடுச்சு. ஸோ பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு எனக்கு. ஸோ அதனால அந்த சாங் இந்த அளவுக்கு நீங்க கேட்கும்போது பயங்கர சூதிங்காவும் செம்ம சூப்பரா மிக முக்கிய காரணம் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் சார் தான்.